இருந்துச்சு. சாங்ஸே வரலங்க. எல்லா சாங்கும் பாதி பாதி தான் வரும். சாங்ஸ் பெருசா வராது. சின்மை பாடினது வராது, ஜிங்கிசாவும் ஃபுல்லா வராது. பட் படம் நல்லா இருந்தது. சிம்பு நல்லா இருக்காரு. நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி ஓகே, பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். லாக் இருந்துச்சா மூவில? லாக் நார்மலா ஒரு தடவை பார்க்கலாம் படம். நார்மலா ஒரு மணிரத்ன மூவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பர், கமல் ஆக்டிங் சூப்பர். தான் ப்ரோ பார்க்க முடியும். இல்ல 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 ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஆக்சுவலி நான் முத்துமலை சாங்காக எங்க வருது அந்த சீனு, யாருக்காக அந்த சாங் வச்சிருக்காங்க நான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா வந்தேன். ஆனா அந்த பாட்டு இல்லவே இல்லை, படத்துலயே இல்லை, போடவே இல்லை. மணிரத்னோட டைரக்ஷன் நல்லா தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களுடைய ரோலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் டிஃப்ரென்ஸு இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது. எடிட்டிங் வைஸும் நல்லா தான் இருந்தது. லாகிங் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்து ஸ்டோரிக்கு ரொம்ப போர் அடித்து இழுத்து போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே சண்டேனால வேகமாக போயிடுச்சு படம். ரொமான்ஸ் சீன் அவ்வளோவா இல்லை, ஆனால் இருந்தது. ரொம்ப ரொமான்ஸ் சீன்ஸ் கிடையாது. ஃபேமிலியாக பார்க்குற அளவுக்கு தான் ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா. ஆக்சுவலி எஸ்டிஆரும் கமலும் தான் இதில் உடைய பில்லரே, இந்த மூவியோட பில்லரே 2 பேரும் தான். ஸோ கமல் த்ரிஷா பேர் நல்லா இருந்ததா இல்லை எஸ்டிஆர் த்ரிஷா பேர் நல்லா இருந்ததா? எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி அதை பேரனே சொல்ல முடியாது. மூவி நல்லா தான் இருந்தது. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை, கிளாசிக் மணிரத்னமோட ஸ்டைலு ஏஸ்தட்டிக்லாம் இருக்கு. பட் இட்ஸ் அ கேங்ஸ்டர் மூவி. அந்த கேங்ஸ்டர் மூவியில் எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அதர்வைஸ் ஓகே. பாட்டெல்லாம் எனக்கு அது பெருசாக பிடிக்கலங்க. எனக்கு அதில் அபிப்பிராயமும் இல்லை. எனக்கு தெரியல. ஐ ஃபைண்ட் ரொமான்ஸ் எங்கள் அங்கே தான் கொஞ்சம் தேட்டரில் கொஞ்சம் கழுத்தை கையை சுளுக்கி நெளிஞ்சு உட்கார வேண்டியதாக இருந்தது. ரொமான்ஸ் தான் பெரிய என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லை ரொமான்ஸு. பட் எனிவே அதுதான் எனக்கு கொஞ்சம் லேக்கிங்காக இருந்தது. மற்றபடியா நல்லா இருக்குங்க. எஸ்டிஆர் அண்ட் கமல்ஹாசன் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. யாரும் கம்மி யாரும் ஜாஸ்திலாம் இல்லை. நல்லா இருந்தது. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் மூவியில் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரே நிமிஷம் ஆர்சிபிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு இவங்க வந்து ஆர்சிபி காரங்க எனக்கு தெரியல. உனக்கு ஆர்சிபி காரங்க இருக்குல சம்பந்தம். இந்த இடத்துல அதுக்கு என்ன சம்பந்தம்? கப்பாச்சாச்சி இது எப்ப பேச போற? கப்பாச்சாச்சி இது எப்ப பேச போற? அத பாத்துலாம். இந்த பத்தி சொல்லு. ஏவா ஏலா பேச கூடாது. ஏலா பேச கூடாது. பிகினர்ஸ் பட பேசுறோம். அப்புறமா எப்படிங்க கதைக்கு உள்ள உட்காந்து பார்க்க முடியும்? ஒண்ணுமே இல்ல. ஐயோ இன்னொன்னு ஏஆர் ரகுமான் பிஜிஎம்மா அது மார்ச் பாஸ் போடுவாங்க பார்த்தா, லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பிஜிஎம் போட்டு இருக்காரு. இது ஏஆர் ரகுமான் சாராடான்ற டவுட்டுக்கே நம்ம லாஸ்ட்ல வந்துட்டோம். சுத்தமா நல்லாவே இல்லை. என்னது ஸ்டார்டிங்ல நாயகன் படத்தை வச்சுதாங்க வராங்க. அது சிம்பு யாருன்னு காட்டுறதுக்காக. மற்றபடி ஒண்ணுமே அந்த படத்துல ஒண்ணும் இல்லை. த்ரிஷா நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறைகள்லாம் எதுவுமே வைக்கல. நீ ஆசைப்பட்டது எல்லாமே அதுல ரொமான்ஸ் இல்லங்க. அது ஒண்ணே ஒன்னு கேக்குறோம். மணிரத்னம் சார் ஏன் சிம்பு வந்து எல்லா படத்தையும் சாவடிக்கிறான்னு தெரியல. அது வந்து என்னால ஏத்துக்க முடியல. செக்கச்ச வந்த வரவங்க சாவடிச்சிருக்காங்க, இப்படியே சாவடிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஆக்சுவலா செக்கச்ச வந்த வானம் மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. பட் என்னன்னா ஒரு எங்க சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ற விதம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா நெயில் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சார் அந்த வகையில சாட்டிஸ்ஃபை பண்றாரு. பட் கதை இல்லையே. ஏங்க சொந்தக்காரனுக்குள்ளேயே வளர்த்தவனுக்குள்ளேயே தான் கதையை அடிச்சுக்கிறீங்களே தவிர்த்து தேர்ட் பர்சனுக்குள்ள கதையை டைவர்ட்டே பண்ணல. எனிமே யாருன்றதே தெரியல, வில்லன் யாருன்றதே தெரியல. லாஸ்ட்ல பார்த்தா சிம்புவும் கமல் சாரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் வில்லன்னு சொல்லிக்கிறாங்க. படம் செம்மையா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் வந்து இது வரைக்கும் எந்த படத்துல இல்லாமல் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா மாஸாக பண்ணியிருக்காரு. தக்லீஃப், ரியல் தக்லீஃப். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் பயங்கரமாக இருந்தது.
முக்கியமாக படத்தில் வந்து ஸ்டன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ஏதோ ஒன்லைன் தான், அந்த கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். பட் அந்த கேங்ஸ்டர் டிபிக்கல் கேங்ஸ்டர் அந்த டெல்லியில் எப்படி இருப்பாங்க, அதோட பேக்ட்ராப் எப்படி இருக்கும், ஸோ அந்த துரோகம்லாம் எப்படி இருக்கும், சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ஸ் பயங்கர டாப் நாச்சாக இருந்தது. ப்ளஸ் அந்த கமலோட எமோஷனல் சீன்லாம் வந்து மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன்ஸ் வரும், அதெல்லாம் செம்மையாக இருந்தது. த்ரிஷா ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அது நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சர்ப்ரைஸ் ரோல் அது. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லாக் ஆச்சு. சிம்பு ஆக்டிங் பெஸ்ட்டாக இருந்தது. கமல் சிம்பு ஈக்குவல். அவ்வளோ பெரிய ஆக்டரு, இந்த ஆக்டருக்கு ஈக்குவல் சான்ஸ் தரமாட்டாங்க, அழுத்திடுவாங்க கீழே. பட் இது ஈக்குவலாக எஸ்டிஆர் படம் எஸ்டிஆரோட படம், கமல் கிடையாது, எஸ்டிஆரோட படம் வேற லெவல். நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லா இது மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் இந்த மல்டி கேஸ்டிங் வந்து நல்லா பண்ணுவார் அவர் பெஸ்ட்டா. இதுலயே போகும் போல அவரோட மல்டி கேஸ்டிங் அவரோட டைலாக்ஸோட அவரோட எப்பவும் பண்ற டைலாக்ஸ் வந்து இது இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அவர் மோஸ்டா இந்த லவ்ல கொஞ்சம் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். இந்த படத்துல வந்து அவர் கொஞ்சம் நிறைய இந்த கேங்ஸ்டர் செக்கச்சவந்தமானமோட ஒரு ஷேட் இருந்துச்சு இந்த படத்துல. நல்லா அது ஒரு புதுசா இருந்துச்சு. நம்ம ஆமா இது டிஃப்ரெண்டா மணிரத்னம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஓகே, ஆனால் எஸ்டிஆருக்கு த்ரிஷா தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கு.